கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளுக்கு கடல் சீற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை 3.7 மீட்டர் வரை கடல் அலை மேலெழும்பக்கூடும் என்றும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா. புயல் சின்னம் எதிரொலியாக கடல் சீற்றம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்களுக்கான என்ன மாதிரியான எச்சரிக்கையும் அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது? வங்கக்கடலில் நிலை வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பிருக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட வடக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கடல் சீற்ற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை 3.7 மீட்டர் வரையிலும் கடல் அலை மேலெழுப்பக்கூடும் என்றும் கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை காலை வரையிலுமே கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய கடல்சார் சேவை மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 4 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும், அதே போல சென்னை உள்ளிட்ட இடங்களில் 2.7 சென்டிமீட்டர் வரையிலுமே கடல் அலை மேலே எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதற்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட வடக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையிலும் 3.7 மீட்டர் வரையிலுமே மேலே எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வங்க கடலோர பகுதிகளில் மீனவர்கள் யாரும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடா, வங்க கடலோர பகுதிகள், அரபிக் கடலோர பகுதிகள் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாகவும் அதே போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் புயல் கரையை கடக்கும் வரையிலுமே கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பும்படியும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 9 துறைமுகங்களுக்கு புயல் எச்சரிக்கை கூண்டு, 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், எண்ணூர், காட்டுப்பள்ளி உள்ளிட்ட நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களுக்கு புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாகவும் அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது மாறி இருக்கிறது. நாளை அது புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.